வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செவ்வாய் கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வினால் தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலும் அதிசாரமாக குரு கிரகத்தினுடைய மாற்றத்தையும் நம்ம இணைத்து இந்த பலனில் பார்க்கலாம். முதலில் செவ்வாய் கிரகம் தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு 5-12க்கு உடைய கிரகம். அவர் கடந்த பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தார். இது ஓரளவிற்கு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார்? 10ல் இருந்து 11ஆம் வீடு ஆகிய துலாம் ராசிக்கு மாறப்போகிறார். பார்வைகள் எல்லாமே மீண்டும் மாறக்கூடிய நிலை இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. இந்த 11ஆம் வீடாகிய உபஜயஸ்தானத்தில் உங்களுடைய பஞ்சமாதிபதியான 5 குடைய செவ்வாய் அமர்வது ஒரு நல்ல நிலை அப்படின்னே தோன்றுகிறது. புத்திஸ்தானமாகிய 5ஆம் வீடாகிய மேஷத்தை அந்த செவ்வாய் நேர் 7ஆம் பார்வையால் பார்க்க போகிறார். உங்களோட மனதில் ஒரு நீண்ட நாள் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நிலை, பல நாள் போராட்டங்கள், ஒரு பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், காதல் தொடர்பான விஷயம் சிலருக்கு ரொம்ப இழுபறியாக இருந்திருக்கலாம். இல்லைனா சிலருக்கு குடும்பத்தில் திருமணத்திற்கான ஒரு பர்மிஷன் வாங்குவதற்கு ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கலாம். இது மாதிரி ஒன்று அது உறுதியாக திருமணமாக மாறிவிடும். இல்லைனா நீண்ட நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருந்தால் அது பிரிந்து விடக்கூடிய நிலையாகவும் இருக்கும். ஏதோ ஒரு முடிவு உங்களுக்கு ஒரு உறுதியான முடிவாக ஏற்படக்கூடிய நிலை, பூர்வீகம், காதல், உங்களோட குழந்தைகளுடைய திருமண வாழ்விற்கு ஒரு நல்ல பலன்கள், இது மாதிரி மேஷம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டு பலன்களாக தனுசு ராசி லக்னத்திற்கு நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 6ஆம் வீடாகிய ரிஷப ராசியையும் இது செவ்வாய் பார்க்க போகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் உங்களுக்கு தேவையான இடமாற்றங்கள், வேறு இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய பரதேச வாசம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் வீட்டிற்குடைய செவ்வாயாக இருப்பதனால் வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு செல்லக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பாக, நீண்ட நாள் விருப்பம் பிரார்த்தனைகளுக்கு ஏற்றாற் போல பணியிலும் உள்ள நல்ல வளர்ச்சியாக ஏற்படும். அடுத்ததாக உங்களுடைய தனஸ்தானமாகிய மகரத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற அத்தனை ஒரு உயர்வான நிலையினால் நல்ல உயர்ந்த லாபமான பொருளாதாரத்தையும் கொடுப்பார். ஸோ இது ஒரு நல்ல நிலையாகவே இதுவரை நம்ம பார்த்து விட்டோம். நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும் பொழுது சித்திரையில் செல்லும் பொழுது மேலே சொன்ன எல்லா பலன்களும் உங்களுக்கு அற்புதமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது, பெரிய வாக்குவாதங்கள் வந்தால் உடனடியாக நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சுவாதியில் செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான தைரியம், தன்னம்பிக்கை, பெரிய பிரமாதமான ஒரு நன்மைகள். அமர்ந்த செவ்வாய் 11ஆம் வீடு உபஜயஸ்தானம் பார்க்கக்கூடிய நட்சத்திர சார அடிப்படையில் இருக்கக்கூடிய சுவாதிக்குடைய ராகு மற்றும் ஒரு உபஜயஸ்தானம் 3ஆம் வீடு. ஸோ இந்த ஒரு 3-11 2 வீட்டையும் பூர்வ புண்ணியாதிபதி 5 குடைய செவ்வாய் கனெக்ட் பண்ணுவது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, நீண்ட நாள் விருப்பப்பட்ட விஷயங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் மனதில் ஏற்படக்கூடிய முடிவுகளில் சற்று 1-2 பேரிடம் கேட்டுவிட்டு முடிவெடுப்பது தனுசு ராசிக்கு பாதுகாப்பை கொடுக்கும். லக்னத்திற்கும் இது பொருந்தும். உங்களுடைய குழந்தைகளோடு ஒரு போராட்டமான நிலையாக இருக்கலாம். குழந்தைகள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ஒரு அவங்களுக்கே பாதகமான ஒரு டெசிஷனாக எடுப்பது, ஒரு சரியாக அவங்களை கண்காணிக்க வேண்டிய, அவங்களை நீங்கள் அனுசரித்து செல்லக்கூடிய காலமாக இது தனுசு ராசிக்கு இருக்கலாம். அடுத்ததாக குருவினுடைய நட்சத்திரம். குரு சாரத்தில் செவ்வாய் செல்லும் பொழுது 5ஆம் வீட்டு பலம் மேலும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை, புத்திர பாகியம் சிலருக்கு கிடைக்கலாம். குழந்தைகளுக்கு வளர்ச்சியான நல்ல நிலை, குழந்தைகளுக்கு இடமாற்றம், குழந்தைகளுடைய பொருளாதாரம் உயரும், உங்களுக்கும் பொருளாதாரம் உயரும். இது தனுசு ராசி ரீதியிலாக அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய உங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்கே நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் பார்வையை தாண்டி குரு கிரகத்தினுடைய அதிசாரம் செவ்வாய் மாறிய ஒரு 35 நாட்களில் நடக்கும். 13 செப்டம்பர் செவ்வாய் மாறுகிறார். 18 அக்டோபர் குரு கிரகம் அதிசாரமாக உங்களுடைய ராசிநாதன் 7லிருந்து 8ஆம் வீடாகிய மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு மாறி அங்கு உச்சநிலையில் எக்ஸால்டட் பொசிஷனில் இருப்பார். அவர் நேரடியாக எக்ஸால்டேஷன் அடைந்து உங்களுடைய வருமான ஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான வருமானம் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு உயர்ந்த வருமானமாக ஏற்படும். 5 குடைய செவ்வாயும் மகரத்தை பார்க்கிறார், உங்கள் தனஸ்தானம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய முயற்சி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல நிலைன்னு சொல்லலாம். குரு கிரகத்தினுடைய மற்றொரு பார்வை உங்களுடைய விரயஸ்தானம். இது நிறைய உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளாகவும் இருக்கலாம், சுப விரயங்களாகவும் இருக்கலாம்.
கண்டிப்பாக உங்களோட விரயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. குழந்தைகளுக்கான சில அலைச்சல்கள் போராட்டங்களாக சிலருக்கு ஏற்படலாம். அடுத்ததாக குருவினுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் வீடு. ஸோ ஈஸியாக உங்களுக்கு 12, 2, 4. ஆனால் 2ஆம் வீட்டிற்கு ஒரு சாதகம் இல்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு ஊர், வெளிநாடு இதெல்லாம் சென்று பெரிய வளர்ச்சியை, பெரிய வருமானத்தை, உயர்ந்த பணியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பலன் தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு ஏற்படலாம். ஒரு சிலர் இதனால் குடும்ப வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் செய்து பிரிந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்விலும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது மாறலாம். ஏனென்றால் 12 என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பாதக வீடு. அந்த வீட்டை குரு பார்ப்பது உங்களுக்கே திருமண வாழ்வில் முக்கால்வாசி இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரிவினை ஏதாவது இருந்தது அப்படின்னா தனுசு ராசி லக்ன நண்பர்கள் அவங்களே முடிவெடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இதெல்லாமே உங்களுடைய பிறவி ஜாதகத்தின் தசாபுதிகளுக்கு உட்பட்ட நிலை அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் சரியாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, மேஜரான முடிவு ரிலேஷன்ஷிப் வகையில் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் அது சரியாக வருமா அப்படிங்கிறத நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் அந்த முடிவுகளை கேட்டு தெரிந்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும்.